இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாப்ள, டாக்டர் சொல்லிட்டு போனதை நினைச்சு அப்செட் ஆயிட்டீங்களா? ரேவதி யார மறந்தாலும் நிச்சயமா உங்களை மறக்க மாட்டேன் மாப்ள. நீங்கன்னா அவளுக்கு உயிர். அவ மனசு முழுக்க நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க மாப்ள. இப்ப கூட உங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகத்தான் வீட்டு வாசல்லையே வைராக்கியமா உட்கார்ந்துருந்தால. அப்படிப்பட்டவ உங்களை மறப்பாளா சொல்லுங்க? மாமா சொல்றது கரெக்டு தான் சகல. ரேவதி உன்னை வெறுத்து ஒதுக்கி பேசுனதையும் பார்த்திருக்கேன். அப்புறம் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போற ரேவதியும் நான் பார்த்திருக்கேன் சகல. உனக்காக அத்தை கிட்ட எவ்வளவோ தடவை சண்டை போட்டு நான் பார்த்திருக்கேன். தூக்கி வளர்த்த சித்தின்னு கூட பார்க்காம உனக்காக அவங்கள கை நீட்டி அடிச்சிருக்கா. நீதான் உலகன்னு வாழ ஆரம்பிச்சிட்டா. அப்படிப்பட்டவ உன்னை மறந்துடுவாளா என்ன? சான்ஸே இல்ல சகல. ரேவதியும் நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வேலண்டைன்ஸ் டேக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணத பெருமையா சொல்லிக்கிட்டே இருப்பா. எனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு ரொம்ப பூரிப்பா சொல்லுவா. அதனாலதான் உங்க கல்யாண நாளுக்கு உங்களுக்கு ஒரு பைக் கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சா. நீங்க பைக் ஓட்டி யாரும் பார்த்தது இல்ல, அதனால பைக் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. உங்களோட பைக் பின்னாடி உட்கார்ந்து ஜாலியா சுத்தணும்னு நிறைய கனவோட இருந்தா. உங்களை எந்த அளவுக்கு நேசிச்சவ எப்படிங்க உங்களை மறப்பா? அதுக்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அவ என்ன மறந்துடுவான்ல நான் கவலைப்படலங்க. அவளுக்கு இப்படி ஒரு விஷயமே நடந்துடக்கூடாதுன்னு தான் கவலைப்படுறேன். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த பிரச்சனை இல்லாம பழைய ரேவதியை கண்ணு முடிக்கணும். அது மட்டும் நடந்துச்சுனாலே எனக்கு போதும்.